இன்னைக்கு வீடியோ வந்து vlog-ஓட 3 ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுது. இன்றைக்கி சூரியன் நல்லா வெளியே வந்துட்டார். அதனால் வழமை போல் வாக் பண்ணுறதுக்கு தான் ரெடி ஆகுறேன். நான் வந்து மார்னிங் வந்து வார்ம் வாட்டர் தான் குடிக்கிறது. அதோட வீட்டில் உள்ளவங்களும் வார்ம் வாட்டர் தான் குடிப்பாங்க. இன்றைக்கி நான் வந்து 1 கிளாஸ் வார்ம் வாட்டர் மட்டும் தான் குடிக்க போகிறேன். வேறு நாட்களுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கொள்வேன். இல்லாட்டி ஊற வச்ச வெந்தயம் ஒரு நாளைக்கு, இன்னொரு நாளைக்கு ஊற வச்ச சீரகம். இப்படி குடிக்கிறதுனால ஸ்கின்னுக்கு மிச்சம் நல்லா விட்டமின் சி கிடைக்கும். வெளியே லைட்ஸ் எல்லாம் எரிஞ்சு கொண்டிருக்கனால லைட் சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணி விடுறேன். இங்கே ரூஃப் டாப்புக்கு போகிறதுக்கு லிஃப்ட்டில் தான் போகணும். அதிக நாட்களுக்கு பிறகு சூரியன் வெளியே வந்திருக்காரு. நல்ல இதமான ஒரு வெப்பமாக இருக்குது. சூரியனை பாருங்கள் எப்படி ஷைன் பண்ணுதுன்னு சொல்லி. கடந்த நாட்கள் ஒரே மழையாக இருந்துச்சு, அதனால் மேலே வர முடியலை. கொலம்போ சிட்டியை தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். எங்கே பார்த்தாலும் பில்டிங்ஸாக தான் இருக்குது. கொலம்போ சிட்டியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எங்கே பார்த்தாலும் பில்டிங்ஸ் தான். கொலம்போவில் வந்து அதிகமாக தொடர் மாடி கட்டிடங்கள் தான் அதிகமாக இருக்குது. இடையிடையே மரங்களும் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் ஒரு பெரிய பன்சலை ஒன்று இருக்குது. அதாவது பௌத்த கோயில் ஒன்று இருக்குது. இங்கே பெரிய ஒரு அரச மரம், அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. தென்னை மரங்கள் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய அப்பார்ட்மெண்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அதிகமாக புறா, கிளி எல்லாம் வரும். இன்றைக்கும் பார்க்குறதுக்கு கிடைக்கல. வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து உங்களுக்கு நடந்துக்கிட்டே காட்டுறேன். காலையில் 20 to 30 நிமிடமாவது நாங்கள் நடக்கிறதுக்கு பழகிக்கொள்ளணும். இது நாங்கள் ஏதாவது மியூசிக் கேட்டுக்கிட்டாவது நடக்கலாம். இது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லோம். நம்மளோட பாடிக்கும் மைண்டுக்கும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். என்னோட வேறு நாளைக்கு ஹஸ்பண்ட் வருவார். இன்றைக்கி அவர் கொஞ்சம் லேட் ஆகிட்டார். அதனால் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக முன்னால் வந்துட்டேன். நாளைக்கு ஹஸ்பண்டு பர்த்டே.
அதனால் அவருக்கு கிஃப்டாக அது ஷர்ட்ஸ் கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும்னு யோசிச்சிருக்கேன். சமைச்சிட்டு தான் சாப்பிட்டு கிளம்பணும். இப்போ நான் வீட்டுக்கு போக போகிறேன். இப்போ நான் டீ ஊற்றுறதுக்கு தண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் 2 கிளாஸ் வார்ம் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க போகிறேன். தண்ணி எப்போதுமே ஒரேடியாக குடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்கணும். அதுதான் நல்லா. நான் டீ ஊற்றுறதுக்கு மில்க் பவுடர் தான் யூஸ் பண்ணுறது. சுடு தண்ணியில் மில்க் பவுடரை கரைச்சி வச்சுட்டேன். இப்போ கராக்குன்னு சொல்கிற ஒரு ஃபேமஸான டீ தான் ஊற்ற போகிறேன். இது வந்து நார்த் இந்தியா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லலாம் இது சரியான ஃபேமஸான டீ. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கலராகவும் இருக்கும். இதுக்கு வந்து சுகரை போட்டு, நாங்களுக்கு தேவையான சுகரை போட்டு இப்படி கேரமல் பண்ணிக்கொள்ளணும். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் சீனியை மட்டும் போட்டு இந்த மாதிரி கேரமல் பண்ணிக்கிறணும். நான் நார்மலாக இந்த டீ தான் மார்னிங் ஊற்றுறது. இப்போ அது புதுசாக இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு இந்த குடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி கேரமல் பண்ணிடணும். கொஞ்சம் இப்படி புகை வர நேரம் அடுப்பு கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளணும். இப்போலாம் கரைச்சி வச்சுருக்க மில்க்கு இதோடு சேர்த்துக்கொள்ளணும். பாலை இதை சேர்த்து கொதிக்க விடணும். பால் கொதிக்கிற நேரம் சுகர் சும்மாவே கரைஞ்சிரும். இப்போ லைட்டாக பால் கொதிச்சிக்கிட்டு வரும்போது அதுக்கு தேவையான தேயிலைத்தூளை சேர்த்துக்கொள்ளணும். இதுக்கு நான் 3 தட்டுன ஏலக்காய் சேர்க்குறேன். இப்போ பால் கொதிக்க தொடங்குது. பாருங்க, அந்த கேரமல் வந்து மில்கை வந்து கலர் கொடுக்குது. இதுக்கு தேவையான அளவு தேயிலைத்தூளை சேர்க்கணும். இப்போ தேயிலை சாறு இறங்கும் வரைக்கும் நான் அந்த கப்ஸ் எல்லாம் கழுவி எடுக்க போகிறேன். சுகர் போதலைன்னு சொன்னால் இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சில நாட்கள் நான் சுடு தண்ணி போட்டு கப்ஸ் எல்லாம் கழுவி எடுப்பேன். வீக்கில் 2 நாள் மாதிரி சுடு தண்ணி கழுவி எடுப்பேன். ட்ரை பண்ணினீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் தான் டீ ஊற்றிக்கொள்கிறேன். இப்போ காலை சாப்பாட்டுக்கு பால் சோறு செய்ய போகிறேன். ரைஸ் குக்கரை கழுவணும். ரைஸ் குக்கரை பார்த்திங்கன்னா நிறைய அடி பிடிச்சிருக்குது. இதை வந்து இலவா எப்படி கழட்டுறதுன்னு சொன்னால் தண்ணி கொஞ்சம் போட்டு சூடாக்கணும். சூடாக்குனா சோறெல்லாம் அப்படி கலண்டு வரும். அதுக்கு பிறகு இலகுவாக கழுவி எடுத்துடணும். அடி பிடிச்சதெல்லாம் இலகுவாக வந்துடும். இப்போ நான் வந்து பச்சரிசி ஊற வச்சுருக்கிறேன். அதோட 4 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பும் போட்டிருக்கேன். ரைஸ் குக்கரில் தான் கிரிபத் செய்ய போகிறேன். இப்போ சோறு வேக வைக்கும்போது ரொம்ப ஒரு துண்டு போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். அதனால் நான் இங்கே ஒரு பொட்டில் வச்சுருக்க ரொம்ப ஒரு துண்டு
எடுத்துகிட்டு வந்து கழுவி போட போகிறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணியை போட்டு சமைச்சிக்கிறணும். நார்மலாக சோறு சமைக்கிற மாதிரி சமைச்சிக்கிறணும். இதுக்கு நான் பால் சோறுக்கு தேவையான பால் எடுக்கணும். இப்போ நான் அதில் ஒரு தேங்காய் 2 பால் எடுக்க போகிறேன். இந்த தேங்காய் தண்ணியை பார்த்திங்கன்னா அது வீணாக்கக்கூடாது, நாங்கள் குடிக்கலாம். இதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது, அதாவது கனியுப்புக்கள் நிறைஞ்சிருக்குது. இப்போ தேங்காய் திருவிட்டு, தேங்காய் வந்து அவ்வளோ ஒரு இது இல்லை, இளங்காய் தான். அதுக்கு நான் கொஞ்சம் வார்ம் வாட்டர் போட்டு பால் எடுக்க போகிறேன். இல்லை சூடான தண்ணி போட்டால் பால் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். பால் சோறுக்கு வந்து திக்காக தான் பால் ஊற்றணும். கட்டிப்பால் எடுத்த பிறகு மற்ற தேங்காய் பூவை எடுத்து வைக்க போகிறேன். கறிங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். இதில் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த கட்டிப்பாலோடு நான் வந்து உப்பு சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து வெந்த சோறோடு சேர்க்கணும். இப்போ இது தான் பதம். திரும்ப நாங்கள் வந்து ரைஸ் குக்கரை ஆன் பண்ண தேவையில்லை, அது வார்ம்லேயே செட் ஆகிரும். இப்போ நான் இதுக்கு ஒரு சம்பல் செய்ய போகிறேன். இதுக்கு துண்டு மிளகாய் தூள், அப்புறம் பச்சை மிளகாய், உப்பு, மாசி தூள் இருந்தால் அதையும் சேர்த்துக்கிடலாம். இல்லாட்டி பிரச்சனை இல்லை, போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது 4ஐயும் சேர்த்து இடிச்சுக்கொள்ளணும். வெட்டின வெங்காயம் சேர்த்துக்கொள்ளணும். அதையும் நல்லா இடித்த பிறகு தேசிக்காய் சாறு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த சம்பலை பால் சோறு சேர்த்து சாப்பிடும் பொழுது நல்ல சுவையாக இருக்கும். இலங்கையில் இது ஃபேமஸான ஒரு காலை உணவு. இலங்கையின் சிங்கள சகோதரர்கள் காலை உணவாக விரும்பி சாப்பிடுவார்கள். இது அவர்கள் கிரிபாத்துன்னு சொல்லி தான் அழைப்பார்கள். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். வணக்கம்.